தேர்தல் காலம் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகளின் நகர்வுகளும் நாளுக்கு நாள் சுவாரஸ்யம் கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளானது தமிழகத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். தற்போதைய சூழலில் திமுகவின் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதனால் முக்கியத்துவம் பெறுகிறது? இன்னைக்கு இதில் யார் யாரெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் தவிர்த்து முதல்வர் தவிர்த்து வேறு யாரேனும் இதில் பங்கெடுக்க இருக்கிறார்களா? என்ன நிலவரம்? திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல திமுகவின் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. SIR, அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்த அடுத்த நாளே திமுக கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க. தமிழகத்துல இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு தடை செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தையும் திமுக நாடியிருந்தாங்க. கடந்த வாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெற்றிருந்தது. வரக்கூடிய 11ஆம் தேதி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மற்றொரு பக்கம் தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணியை கடந்த 4ஆம் தேதி தொடங்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் இந்த பணியை தொடங்கிட்டதுனால அடுத்த கட்டமா இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரம் தொடர்பா எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஆலோசிப்பதற்காகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் போது பொதுமக்களை சந்திக்கும் போது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கிறார்கள், குளறுபடி எதுவும் நடக்கிறதா அப்படின்னு கண்காணிக்கணும், அதற்கான ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுது அப்படின்னு திமுக தலைமை கழக நிர்வாகிகள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.